பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச கலர் கருப்பு. நான் இன்னைக்கு செய்கிறதுக்கு தேவை பருப்பு. ஆமாங்க, கடலை பருப்பில் தான் செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? பருப்பு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக 2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் பாசிப்பருப்புலையும் செய்யலாம், துவரம் பருப்புலையும் செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு கடலை பருப்பில் தான் செய்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் இதை ஆஃப் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம், வெயிலில் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா ஆஃப் ட்ரை ஆகி வந்துருச்சு. ஸோ இது வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வச்சுருக்க பருப்பை எடுத்து அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே எழும்பி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அப்போயுமே இன்னும் சூப்பராக வாசனையாகவும் இருக்கும்.